அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேனியில் நாம் தமிழர் கட்சியினருக்கும் தவேக தொண்டர்களுக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்தில் தவேகவின் தலைவர் விஜயை பற்றி கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட நிலையில் தவேகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த மோதலானது வெடித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி. தவேக தலைவர் விஜயை பற்றி என்ன விமர்சனம் அந்த நாதாக கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது? எதற்காக தவேகவினர் இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? பரிதா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா தேனி மாவட்ட தவேக தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி என்பவர் சாட்டை துரைமுருகனையும் சீமானையும் மிரட்டல் விடுக்கும் வகையில ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. சாட்டை துரைமுருகன் தேனிக்கு பாருங்க, வந்தா நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுக்கும் வகையில ஒரு சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. இதனை அடுத்து பார்த்தோம்னா லெப்ட் பாண்டி, அதாவது தவேக தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வீடியோ வெளியான நிலையில தேனியில நாம ஒரு கூட்டத்தை போடணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு சாட்டை துரைமுருகன் அழைக்கப்பட்டிருந்தாரு. இந்த கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்தோம்னா அந்த வழியாக தவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் விஜய் வாழ்க என கோஷமிட்டு இருந்தாங்க. இதனை கண்ட நாம் தமிழர் கட்சியினர் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்து அவர்களை நோக்கி செல்லும் போது சாட்டை துரைமுருகன் அவர்களை தடுத்து நிறுத்தினாரு. மேலும் இந்த கூட்டத்துல தவேக மாவட்ட செயலர் லெப்ட் பாண்டியையும் விஜயையும் கடுமையா விமர்சனம் செய்து பேசியிருந்தாரு. கூட்டம் முடிவடைந்து சாட்டை துரைமுருகன் சென்று விட்ட நிலையில கூட்டம் நடைபெற்ற பகுதியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிலர் அங்கு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு 5 கார்களில் வந்த நாம் தவேக கட்சி நிர்வாகிகள் விஜய் வாழ்க தவேக வாழ்க, விஜய் வாழ்க தவேக வாழ்க என கோஷம் எழுப்பி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாங்க. இதனை கண்ட நாம் தமிழர் கட்சியினர் அவர்கள் நோக்கி செல்லும் போது 5 காரில் வந்த தமிழக வெற்றி கழகத்தினர் 4 கார்கள் அங்கிருந்து சென்று விட்ட நிலையில ஒரு கார் மட்டும் அங்கு மாட்டிக்கொண்டது. அங்கு இருக்கவர்களுக்கும் தவேகவிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஒரு கட்டத்துல சிறு மோதலாக வெடித்தது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் வந்த கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. இதனை கண்டு அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இது தொடர்பா பார்த்தோம்னா தேனி காவல்துறையினர் தமிழக வெற்றி கழக தெற்கு மாவட்ட செயலர் லெப்ட் பாண்டி மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது கூட்டத்தில் புகுந்து இடையூறு ஏற்படுத்தியது, பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தமிழக வெற்றி கழகத்தினர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தற்போது இந்த பிரச்சனை தேனி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பரிதா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.